ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 353வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைய இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான நனிய துடைத்து. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான நனிய துடைத்து என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணவு பெற்றவர்க்கு அடைந்துள்ள இவ்வுலகை விட வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும். ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணவு பெற்றவர்க்கு அடைந்துள்ள இவ்வுலகை விட வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான நனிய துடைத்து என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அந்த உரையை பார்ப்போமாக இருந்தால், ஐயப்பாடுகளை தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக்கம் ஏற்படுமாம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எது நல்லது கெட்டது எது நிலையானது என்று தெளிவாக புரிந்து கொண்ட எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலகை விட மேலுலகம் என்று சொல்லப்படுகின்ற உலகம் மிக அருகாமையில் இருக்கின்றது என்ற ஊக்கத்தை எங்களுக்கு கொடுக்குமாம். நாங்கள் தெளிவாக இருப்போமா, எங்களுடைய மெய்யை உணர்ந்த பிறகு அதனுடைய அந்த உலகம் எவ்வாறு இருக்குமாக இருந்தால் மேலுலகம் இறைவனுடைய உலகம் எங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு எண்ணப்பாடு எங்களுக்கு தோன்றும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தில் வான நனிய துடைத்து என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவர்களும் உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், சந்தேகத்திலிருந்து விலகி மெய்ப்பொருளை தெளிவாக உணர்ந்தவர்க்கு, அதாவது சந்தேகத்திலிருந்து மெய்ப்பொருளை தெளிவாக உணர்ந்தவர்களுக்கு அவர் வாழும் பூமியை விட விருப்பமான உலகம் மிக அருகாமையில் இருக்கின்றதாம். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தேகங்களையும் எது நிலையானது எது நிலையற்றது எது எங்களோடு கூட வருவது எல்லாத்தையும் உணர்ந்து தெளிந்து மெய்யை நாங்கள் உணர்ந்த பிற்பாடு எங்களுக்கு இந்த பூவுலகை விட நாங்கள் விரும்புகின்ற மேலுலகம் என்று சொல்லப்படுகின்ற தேவருலகத்துக்கு மேலான ஒரு உலகம், எங்களுக்கு உயர்வான ஒரு உலகம் அருகில் இருப்பதாக ஒரு எண்ணப்பாடு எங்களுக்கு தோன்றுமாம். அருகில் இருப்பதான ஒரு உணர்வை எங்களுக்கு கொடுக்குமாம். காரணம், நாங்கள் எல்லாத்தையும் தெளிந்து உணர்ந்த பிற்பாடு எல்லாம் எங்களுக்கு அருகாமையில் இருப்பதாக தெளிவாக எங்களுக்கு அது தோன்றும் என்பதாகத்தான் இன்றைய குரல் அழகாக அமைந்திருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. எங்களை நாங்கள் தெளிவாக்கி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லிக்கு நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான தனிய துடைத்து என்பதாக அமைந்திருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்ற எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நினைக்கின்றேன். ஓம் நம சிவாய. அடுத்த குரலை சந்திக்கலாம்.